சுபாங் ஜெயாவை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொண்டதன் விளைவாக கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி புக்கிட்டமான் JSJK புலனாய்வு செயல்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் குழு சந்தேகத்திற்கு இடமான 3 உள்ளூர் ஆடவர்களை கைது செய்ததாக புக்கிட்டமான் வணிக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ ரூஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். ஆய்வின் விளைவாக அனைத்து நபர்களும் உரிமம் பெறாத பண கடன் வழங்கும் சிண்டிகேட்டிற்கு ATM கார்டு சேகரிப்பவர்களாக பணிபுரிந்து வருவது கண்டறியப்பட்டது. சிண்டிகேட்டால் வழங்கப்பட்ட ATM கார்டுகளில் இருந்து கடன் தொகையை எடுக்கவும் அவர்கள் பணியாற்றி வந்துள்ளனர். அவர்கள் பணிபுரியும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அது அவர்களின் வசிப்பிடமாகவும் இருந்தது கண்டறியப்பட்டது. அங்கு அதே செயலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் மேலும் 2 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். மொத்தம் 23 முதல் 36 வயதுக்கு உட்பட்ட 5 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களில் ஒருவர் 1953ஆம் ஆண்டு திறந்த சூதாட்ட வீடுகள் சட்டத்தின் பிரிவு 4A கீழ் குற்றப்பின்னணி கொண்டவர் என்பது சோதனையில் கண்டறியப்பட்டது. சோதனையின் போது பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த 7924 ATM கார்டுகள் உட்பட 1,19,977 ரிங்கிட் ரொக்கம், 14 கை தொலைபேசிகள், ஒரு ரூட்டர் செட், 3 வாகனங்கள், 6 ரப்பர் ஸ்டாம்புகள், கடன் ஒப்பந்த ஆவணங்கள் கொண்ட ஒரு பை, பல்வேறு கடன் ஒப்பந்த ஆவணங்கள், தனிப்பட்ட விவரங்களை கொண்ட ஒரு லக்கேஜ் பை, ATM கார்டுகள் கொண்ட 3 உரைகள், 14 வணிக அட்டைகள், 2 டேப்லெட்டுகள், 3 மடிக்கணினிகள், 2 கணினிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபர்கள் டெலிகிராம் மூலம் தங்கள் மேற்பார்வையாளர்களிடமிருந்து பணம் எடுக்க அறிவுறுத்தல்களை பெற்றதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஒரு நாளைக்கு சுமார் 2 முறை பணம் எடுக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 5000 ரிங்கிட் முதல் 8000 ரிங்கிட் வரை தொகையாக எடுக்கப்பட்டு பின்னர் அந்த பணம் பேக் செய்யப்பட்டு லாலாமூவ் சேவை வழியாக ஒரு குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பப்பட்டு வந்துள்ளது. 5 பேருக்கும் மாதத்திற்கு 2500 ரிங்கிட் முதல் 3500 ரிங்கிட் வரை பணம் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவர்களின் தடுப்பு காவல் காலாவதியான பிறகு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடன், வாடகைக்கு கணக்குகளை வழங்குதல் அல்லது வேறொருவரின் ATM கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்க கும்பலுக்கு உதவுதல் என எதுவாக இருந்தாலும் சட்டவிரோத வட்டி முதலாளிகளுடன் ஈடுபடுவது குற்றம் என்று அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பிரிவு 424A சட்டப்பூர்வ அதிகாரம் அல்லது நோக்கம் இல்லாமல் மற்றொரு நபருக்கு சொந்தமான எந்த ஒரு கட்டண ஆவணத்தையும் வைத்திருந்தால் அவர்களுக்கு 5000 ரிங்கிட்டுக்கும் குறையாத 50,000 ரிங்கிட்க்கும் மிகாமல் அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு குறையாத 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். பிரிவு 424B ஒருவரது கட்டண ஆவணம் அல்லது வங்கிக் கணக்கை வேறொரு நபர் வைத்திருத்தல் அல்லது கட்டுப்படுத்துதல், 10,000 ரிங்கிட்டுக்கும் குறையாத 1,00,000 ரிங்கிட்டுக்கும் மிகாமல் அபராதம் அல்லது 1 வருடத்திற்கு குறையாத 7 ஆண்டுகளுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். பிரிவு 424C1 சட்டப்பூர்வ நோக்கம் இல்லாமல் பிறரது கட்டண ஆவணம் அல்லது வங்கிக் கணக்கை பயன்படுத்தி எந்த ஒரு பரிவர்த்தனையிலும் ஈடுபட்டால் 3 வருடங்களுக்கும் குறையாத அல்லது 10 வருடங்களுக்கும் மிகாத சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட்டுக்கும் குறையாத 1,50,000 ரிங்கிட்டுக்கும் மிகாத அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். பிரிவு 424C2 சட்டப்பூர்வமான நோக்கம் இன்றி மற்றொரு நபருக்கு சொந்தமான கட்டண கருவி அல்லது வங்கிக் கணக்கை பயன்படுத்தி எந்த ஒரு பரிவர்த்தனையிலும் ஈடுபடுதல். பிரிவு 424C2 சட்டப்பூர்வமான நோக்கமின்றி மற்றொரு நபருக்கு சொந்தமான கட்டண கருவி அல்லது வங்கிக் கணக்கை பயன்படுத்தி எந்த ஒரு பரிவர்த்தனையிலும் ஈடுபட்டால் 3 வருடங்களுக்கு குறையாத 10 வருடங்களுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட்டுக்கு குறையாத 1,50,000 ரிங்கிட்டுக்கும் மிகாத அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மற்றவற்றுடன் எந்த ஒரு பண கடன் வழங்குனரும் கடன் வாங்குபவரின் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ATM கார்டு அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட ஆவணத்தையும் வைத்திருக்க அனுமதிக்கப்படவில்லை என்பதையும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.